ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆரோக்கியமான மற்றும் சுவையான பசலைக்கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இரும்பு சத்து, நார்ச்சத்து மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த கீரை கடையல் கொஞ்சமா நெய்யோட சாதத்தோட சேர்த்து சாப்பிட மிகவும் அருமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1 கப் துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் தண்ணீர் சேர்த்துட்டு முக்கியமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது பருப்போட வாசனைக்கும் கலருக்கும் ரொம்ப முக்கியம். இப்ப மூடிய மூடி மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப இதுல நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசா வதங்கினா போதும். இப்ப நம்ம நல்லா கழுவி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பசலைக்கீரைய இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மற்றும் கீரையோட கலர் மாறாம இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கீரை ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணீரை இதுல சேர்த்துக்கலாம். கீரைக்கு இந்த புளியோட புளிப்பு தன்மை ரொம்ப முக்கியம். இப்ப இதுல 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இத கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்ப இதுல ஒரு 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ கீரைய நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த 10 நிமிஷத்துல கீரை நல்லா வெந்து புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த மசாலா எல்லாம் கீரைக்குள்ள இறங்கி செம டேஸ்டா மாறிடும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி வேணும்னா தெளிச்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கீரையும் பருப்பும் ஒன்றொன்று நல்லா கலந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க வைங்க. அப்பதான் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் முழுசா போய் அந்த காரமும் உப்பும் கீரையோடையும் பருப்போடையும் போய் ஃபுல்லா செட் ஆகும். இப்ப தாளிப்பு கொடுக்கலாம். அதற்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் கிரன்ச்சினஸ்க்காக 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை எல்ஜி பெருங்காயம், அது ஜீரண சக்தியும் மணத்தையும் நல்லா கொடுக்கும். அப்புறம் காரத்துக்கு ஒரு 3-4 காஞ்ச மிளகா, அப்புறம் தட்டி வச்சிருந்த 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த கீரைக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த பருப்பு வகைகள்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப இந்த கீரை பருப்பு மிக்ஸை இப்ப சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சுலபமா, அதே சமயம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான நம்ம பசலைக்கீரை பருப்பு கடையல் இப்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இதை நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.